சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ப்ரொசீட். நம் நீதிபதி அவர்களே, என்னோட கட்சிக்காரன் நாராயணன் எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி. கரெக்டா சொன்னீங்க. அவர் காதல புரியுற மாதிரி சொல்லுங்க. யோ, நான் பார்த்துக்கிட்டு கம்னியா, நீ எதுவும் பேசாத. எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் கேட்டுக்கிட்டுமா? யோ, அதெல்லாம் கேட்க கூடாதியா, கம்முனிரியா. நான் சந்தேகம். தாடிலாம் கருப்பாக்குது, முடி மட்டும் வெள்ளையாக்குது உனக்கு. ஜட்ஜ் இல்லப்பா, நானே அப்படித்தான் இருக்கும். கம்முனீரில தண்டனை கொடுத்துருவேன். சரிங்க ஐயா. நீதிபதி ஐயா, இந்த நபர் இவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு இவரு. இல்ல இல்ல இல்ல, எல்லாம் அவனால தான். சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த ஆளு சொல்றது எல்லாமே பொய் சார். எல்லாமே பண்றது அந்த ஆளு தான். உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சுக்கிறீங்களா? இல்ல சார், நானே வாதாடுறேன் சார். சார், சட்டத்துல குற்றவாளி வாதாட இங்க இடம் இல்ல சார். நீங்க பாத்தீங்களா மிஸ்டர் கொலுமுலு? அப்படிதான் போட்டு இருந்து மாத்திட்டாங்கன்னு தெரியலையே. சார், மாத்திட்டாங்க. நான் கேக்குறீங்களோ? 100 ரூபாய் கடன் கேக்குறேன், ஒன்னும் தராது பேசானியா. ஐயா, எங்க மச்சானை கூப்பிட்டு விசாரிங்க, அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியும். யாரே அவன் மச்சான்? வா சொல்லு. உங்க மச்சான் பேர் என்ன? விரும்பாண்டி. விருமாண்டி விருமாண்டி விருமாண்டி. ஐயா வணக்கம் ஐயா. எங்க மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அவன் விருமாண்டி, கூண்டுக்குள்ள வந்து பேசுங்க. வா மச்சான், உள்ள வந்துரு. கூட யாருல நினைச்சா? சொல்லுங்க விரும்மாண்டி, இவர் உங்க மாமாவை என்னென்ன கஷ்டப்படுத்தினாரு? எங்க மாமா வீட்டுல இருக்கிறாரு. மேல் வீட்டுக்காரன் வந்ததுல இருந்து தொலை குத்துனுக்குறான். பாருங்க மேலாட், அவங்க மச்சானே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவருக்கு தகுந்த தண்டனை கொடுங்க மேலாட். ஆமா, தூக்கு தண்டனை குத்துருங்க. அதான் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வாய மூடல நாராயணன். நீ சொல்லுப்பா. ஐயா, நான் மேல் வீட்டுல வாடிக்கை இருக்கேன் ஐயா. அவர் கீழ் வீட்டுல வாடிக்கை இருக்காரு. வாடகையா? வாடகை இறக்கிறீங்க நாராயணன்? ஆமாங்க, 10 வருஷமா வாடகை இருக்கிறேன். நீ வாடகை சொல்லவே இல்லையா? அதான் இப்ப சொல்லிட்டு உனக்கு போய் வாதாட வந்தோம் பாரியா. சொல்லுங்க. அங்க இருக்கிறது ஒரே ஒரு பார்க்கிங் தான் ஐயா. நான் வண்டி வாங்கிட்டேன்னு அந்த ஆள வண்டி வாங்கினா ஐயா. 10 வருஷமா நான் வாடக்கிறேன் சார். நான் சைக்கிள் ஒரு அவன் வண்டி விட்டான் சார். நீங்களே சொல்லுங்க ஐயா, வண்டி பெருசா சைக்கிள் பெருசா? வண்டி தான் பெருசு. அதனாலதான் வண்டியை விட்டேன். அதனாலதான் நான் புது வண்டி வாங்கினேன் சார். ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டேன். ஒரு நாள் என்ன வீட்டுக்கு சொன்னாரு, இன்னொரு நாள் அந்த ஆளு வீட்டுக்கு சொன்னாரு. கரெக்டா தானே சொல்லிக்கிறாரு, அது போல பண்ணிருக்கலாமே. அது எப்படிங்க? 10 வருஷமா நான் இருக்கிறேன் அந்த வீட்டை, நான் தான் விட முடியும் சார். அந்த ஆள் குடுக்கறதோட 1500 ரூபாய் நான் அதிகமா கொடுக்குறேன் சார் வாடகை. உங்க ஹவுஸ் ஓனரை கூப்பிடுங்க. ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர். சொல்லுங்க ஐயா. வாங்க, இந்த சைடு வாங்க. போங்க, முன்னால போங்க. உங்க வீட்ல உங்க 2 பேர் வாடகைக்கு இருக்கிறாங்களா? ஆமாங்க சார், 2 பேரும் வாடகைக்கு இருக்காங்க சார். நான் 10 வருஷமா இருக்கிறேன், அதை சொல்லுப்பா. சொல்றேன் 10 வருஷமா இருக்கிறாரு சார். அவரு தம்பி 1 மாசம் ஆகுது. இதுக்கு முன்னால மேல் பொசிஷனுக்கு வாடகை இருந்துக்கிறாங்களா? சார், நிறைய பேர் சார் கூட்டின்னு வரும் சார். ஏதாவது பிரச்சனை பண்ணி இவர் அனுப்பிச்சுடுவாரு சார். என்னென்ன பாக்குறீங்க? மாட்ட போறேன்னா அமுச்சிட வேண்டியதான். கம்முனிரியா. தண்டத்துக்கு உனக்கு காசு கொடுக்கணும், எதனா பேச. யோ, கம்முனிரியா, அவர் பேசிக்கிறாருல. சைலண்ட். என்ன சுத்தி சார் அது? பிளாஸ்டிக் சுத்தியா? நாராயணன், அப்படிலாம் பேசக்கூடாது. சரிங்க ஐயா. அண்ணா, நீங்களே சொல்லுங்க அண்ணா, யார் மேல தப்புன்னு. தம்பி, நான் உன் பக்கமும் பேச முடியாது, அவர் பக்கமும் பேச முடியாது. என்ன விட்டுருங்கப்பா. இவங்க சாட்சி செல்லாது. உனக்கு வேற ஏதாவது சாட்சிக்குதாப்பா? சார், அவங்க பொண்ணு வனஜோதி வர சொல்லுங்க சார். என் பொண்ணை ஏன்டா கூப்பிடுற நீ? பாத்தீங்களா சார், என் பொண்ணை கூப்பிடுறான். ராகேஷ், அப்படிலாம் கூப்பிட கூடாது. சார், நான் சாட்சி சொல்ல கூப்பிட்டேன் சார். சோ சாரிப்பா. உன் பொண்ணு பேர் என்னப்பா? வனஜோதி சார். பேர் உனக்கு கூட தெரியுமா? வனஜோதி வனஜோதி வனஜோதி. வந்துட்டேன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறியா? சார், அது ஒரு மாதிரியா பாக்கு சார் உங்களை. ஓ, கம்னிடியா, சொல்லுமா. நான் என்ன சொல்ல ஏதுன்னு சொல்லுவேன். ஏய், அப்பாவுக்கு சாதகமா சொல்லு. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுமா. உங்க அப்பா பண்றது தப்பா இல்ல அவரு பண்றது தப்பா? நீ எனக்கு ஓகே சொல்றியா? அவனுக்கு சாதமா பேசுறான். ஏய், போ
ஓகே சொல்லமா ஓகே. என்னப்பா நடக்குதாங்க? சார் இந்த மூஞ்சிக்கு ஓகே சொல்லமா சார், அப்பதான் எனக்கு சாதகமா பேசுமா. பாத்தீங்களா சார், என் பொண்ணாண்ட என்னென்ன பேசலாம் பாத்தீங்களா? யோ, உன் பொண்ணு அவர்கிட்ட போய் ஓகே சொல்லுதே. நீ சொல்லு மச்சான். அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார். யார் கூப்பிட்டாலும் அது போயிடும் சார். நீ நைட்டு உங்க வீட்டான வரட்டுமா? சீப்பா வனஜோதி, வனஜோதி, இங்க என்ன பண்ணின்னு இருக்க? நீ இங்கே வந்துட்டியா? உன்னை பார்க்காம இருக்க முடியல வனஜோதி. ஐயா, யோ கொல்முழு நான் அவன் கட்சிக்காரன் ரொம்ப மோசமா இருப்பான் போலுக்குதே. சார் ஐ எம் சோ சாரி சார், இவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும் சார். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவன் கேஸ்க்கு வாதாடணும். எங்க குடும்ப வழக்கம் அப்படி. இந்த பார் தூங்கிறார் பாரு, இவங்க குடும்ப வழக்கம் அப்படி. ஏன்பா போலீஸே, போலீஸே. ஐயா, நாங்க சார் தூக்கம் வந்துச்சா? ஓ டியூட்டி சார், சாரி சார். நீ யாருப்பா அந்த பொண்ணுக்குன்னா உனக்கு? நீ என்னோட காதலி சார், இரு கூட போனது அப்புறம் என் கூட வந்துடுச்சு சார். யோ நான் எப்ப அது கூட போனேன்? என்கிட்ட சொல்லிச்சே. சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஏன்பா எப்படின்னு நான் எப்படி நாயா பேசுறேன்? மூஞ்ச பாரியா மூஞ்ச. ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியல இங்க. ரகேஷ், நீங்க எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? சார் என் மச்சானை கூப்பிடுறேன் சார். வர சொல்ல தங்கத்தை, உனக்கு அவன் மச்சான் இல்ல, என் மரும் புள்ள. மரும் புள்ளியா? நான் இது புதுசா இருக்குதே. என் பொண்ணு கூட ஒரு நாள் குத்தனம் பண்ணிக்கிறான் அவன். இது வேறயா? அதெல்லாம் அவனுக்கு அப்புறம்தான். கூப்பிடியா அவன் மச்சான், அவன் மரும் புள்ளியா? மச்சான் வரும் புள்ளை, மச்சான் வரும் புள்ளை, மச்சான் வரும் புள்ளை. மச்சான் அவன் பண்ண பிரச்சனை சொல்லு மச்சான். சொல்றேன் மச்சான், நீ கவலைப்படாத. மரும் புள்ள நாராயணா, என்னடா இவ்வளவு கோவமா பேசுறான்? ஜோதி, கவுனி கவுனி. மாமா. ஐயோ வலுஜோதி. மச்சான் என்ன பண்ற? மச்சான், நானும் பொண்ணு தேடி தேடி அழிஞ்சேன், எங்கேயுமே கிடைக்கல. நான் உஷார் பண்ணிட்டேன். டேய் மச்சான் அது வேணாம்டா, நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கிறேன்டா. மாப்பிள்ள அவன் சொல்றத கேட்காத, என் சொத்தே உனக்குதான். அப்படியா மாமா? அப்பா சொல்றது கேளுங்க, சொத்து எழுதி வைப்பாரு. தண்டிச்சாலோ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கை 23ஆம் தேதி ஒத்திவைக்கிறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்படிதான் மாப்பிள்ள சொல்லுவாங்க. கொஞ்சி டேய் மச்சான் வேணாம்டா உனக்கு, அது விட்டு தள்ளுடா. மச்சான், இதுதானே வேணும். மச்சான் சொன்னா கேளுடா, வேணாம்டா. கை வைக்க நீ யாரா? முதல்ல நீ யாரா? என் மேல கை வைக்காத. இதெல்லாம் பைப்பே அப்படின்னா என்னடா பண்றீங்க? என்ன பண்ண முடியும்? ஆர்டர் ஆர்டர். மாமா வேணாம் மாமா, விடு மாமா. சட்டம் தூங்கிக் கொண்டு என்ன பண்றடா? கனவா? மாமா மாமா, நாச்சா நாச்சா. அப்பா அப்பா உனக்கு கனவு போட்டு பயங்கரம். கனவா? என்னமோ ஏதோன்னு பயந்த மாமா. நான் ஏன் நீ இப்படி பண்ணீங்க? உள்ள வந்து படியா. நான் வர மாட்டேன், இன்னும் என் வண்டி வரலையே. மாமா, உன் வண்டி இதுக்கு அப்புறம் வந்துடும், நீ கவலையே படாத. மாப்பிள்ள நீ இருக்கிறல்ல, அது போதுண்டா எனக்கு. அந்த பாகத்துல வண்டி வந்துருப்பா, நீ கவலையே படாத. ஆமா, அடுத்த பாகத்துல அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம், நீ கவலையே படாத. போய் வஞ்சி பாத்துக்கலாம் மச்சான், போய் தூங்கோ. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த பாகத்துல என்னன்னு தெரியல.